அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு காலகட்டத்திற்கு முன்பு வர நம்ம கிட்ட தீப்பெட்டி அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அப்போ எல்லாரும் நெருப்பை எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னா, அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் குண்டங்கள்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அரசருக்கு எதிரான போர் முறைகள் வந்தபோது, அந்த இலவசமா இருக்கக்கூடிய நெருப்பை வச்சு வெடிகுண்டு தயாரித்தாங்க அப்படின்னு அரசர் அறிஞ்சுக்கிறார். அதனால ஒவ்வொரு ஊர் கோவில்ல இருக்கக்கூடிய நெருப்பு குண்டங்களையும் அகற்றச் சொல்லிடுறார். அதற்கு பதிலாக ஊருக்கு வெளியில ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அந்த நெருப்புக்கு காவலுக்கு ஒரு ஆலயம் போடுகிறார். யாருக்கெல்லாம் நெருப்பு தேவையா இருக்கோ அவரெல்லாம் போய் அந்த ஆட்கிட்ட காரணத்தை சொல்லி நெருப்பை வாங்கிக்கலாம். அந்த ஆளுக்கான கூலியா வருஷம் நெல்லும் தானியங்களும் அந்த நபருக்கு மக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஆளுக்கு அரசர் வைத்த பெயர் தான் தீக்கொளுத்தி அப்படிங்கிறது. இப்போ அந்த பேரை வச்சுதான் நம்ம நிறைய பேர்த்த தீவெட்டி தலையா, தீக்கொளுத்தி அப்படின்னு திட்டிட்டு இருக்கோம். இப்போ தீப்பெட்டி வந்துடுச்சு. ஆனா அப்ப நம்ம நெருப்பை யூஸ் பண்ண முறை இதுதான். நன்றி.